Happy morning to all. Welcome to the English class. Today we are going to see the prose, chapter 3. Yes, the title is about Taro's reward. Yeah, before we are going to start the chapter, before you read, let me see that. Yeah, this is a story about a thoughtful and loving son. So the story begins by a young boy. So he is so thoughtful and a loving character. He works hard to fulfill his parents' wishes and get some unexpected help. So this is what we are going to see through the character. His name is Taro. So the title is about Taro's reward. Let us begin the chapter. Yes. A young woodcutter named Taro. So a young boy, his name is Taro, lived with his mother and father on a lonely hillside. ஸோ ஒரு யங் உட்கட்டர் மீன் இங்கே மரம் வெட்டுறவங்க, சரியா? ஸோ அவங்க தன்னுடைய அம்மா கூடயும் அப்பா கூடயும் ஒரு தனிமையான ஒரு மலைப்பகுதியில் வாழ்ந்து வந்துட்டுருக்காங்க. ஆல் டே லாங் ஹீ சாப் வுட் இன் த ஃபாரஸ்ட். ஸோ ஒவ்வொரு நாளுமே இவங்க ஃபாரஸ்ட்டுக்கு போய் வுட் கட் பண்ணுவாங்க. அதுதான் இவங்களுடைய தொழில். Though he worked very hard, he earned very little money. ஸோ அவங்க என்ன தான் ரொம்ப கடின உழைப்பு போட்டு அவங்க வேலை செஞ்சுருந்தாலுமே கூட அவங்க ரொம்ப கம்மியாக தான் ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஏர்ன் பண்ணுற மணியால் அவங்களால லைஃப்பை சாட்டிஸ்ஃபைடாக வாழ முடியல. எஸ், திஸ் இஸ் அ பிக்சர். கம் டு நெக்ஸ்ட் பேஜ். திஸ் மேட் ஹிம் சேட். ஸோ இந்த விஷயம் அவனுக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது. என்னடா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம், பட் ஈவன் தோ நம்மளால் நம்மளோட பேசிக் லைஃப்பை நம்மளால் சாட்டிஸ்ஃபைடாக வாழ முடியல அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. For he was a thoughtful son and wanted to give his old parents everything they need. ஸோ இவங்க ரொம்ப சிந்தனையுள்ள ஒரு சன் அண்ட் அவங்களோட விருப்பம் என்னென்னா அவங்களுடைய ஓல்டு பேரண்ட்கான எல்லா தேவையும் இவங்க பூர்த்தி செய்யணும் அப்படி சொல்லி ஆசைப்படுறாங்க. One evening when Taro and his parents were sitting in a corner of their hut. ஸோ ஒரு நாள் ஒரு ஈவினிங் என்ன ஆகுதுன்னா, தாரோடைய பேரண்ட் அவங்க வீட்டில், ஹட்னா தெரியும் இல்லையா, குடிசை. ஸோ குடிசையில் ஓரமாக உட்காந்துருக்காங்க. அ ஸ்ட்ராங் விண்ட் பிஹைண்ட் டு ப்ளோ. ஸோ அந்த சமயம் ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு காற்று, ஒரு புயல் மாதிரி வீச ஆரம்பிக்குது. It whistled through. So see the meaning. Whistled through means passed through with a whistling sound. ஸோ புயல் அடிக்கும்போது சில சவுண்ட்ஸ்லாம் வரும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி சவுண்ட்ஸ் வந்துட்டுருக்கு. It whistled through the cracks of the hut and everyone felt very cold. ஸோ அந்த பலமான ஒரு புயல், ஒரு காற்று அடிக்கும்போது அந்த குடிசை கொஞ்சம் கொஞ்சமாக வேரில் விட ஆரம்பிக்குது. விச் மீன்ஸ் அந்த குடிசை ரொம்ப ஓல்டாக, ரொம்ப பழமையான ஒரு குடிசை. ஸோ அந்த ரொம்ப ஃபோர்ஸாக அந்த ஸ்ட்ராம் அடிக்கும்போது அது அவங்களுக்கு ரொம்பவே ஹர்ட் ஆகுது. அண்ட் எவ்ரி ஒன் ஃபெல்ட் வெரி கோல்ட். ஸோ அவங்க ஓல்டு பேரண்ட் இல்லையா, அவங்களுக்கு ரொம்பவே குளிர ஆரம்பிக்குது. சடன்லி தாரோஸ் ஃபாதர் செட். ஸோ அப்போ அவங்க தாரோஸ் ஃபாதர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஐ விஷ் ஐ ஹேட் எ கப் ஆஃப் சேக். ஸோ எனக்கு இப்போ ரொம்ப ஆசையாக இருக்குது. என்னென்னா, எனக்கு கப் ஆஃப் சேக் நான் ட்ரிங்க் பண்ணணும். இட் வுட் வார்ம் மீ அண்ட் டூ மை ஓல்டு ஹார்ட் குட். இன்கேஸ் நான் அதை சாப்பிட்டேன், அதை குடித்தேன் அப்படின்னா என்னுடைய ஹார்ட் ஓரளவுக்கு என்னால் டேக்கிள் பண்ண முடியும். இந்த ஷிவரிங் எல்லாமே என்னால் டேக்கிள் பண்ண முடியும். விச் மீன்ஸ் ஐ கண்ட்ரோல் மை செல்ஃப் அப்படி சொல்கிறாங்க. யாருன்னா இங்கே தாரோஸோடைய ஃபாதர். எஸ், அண்ட் மூவ் டு தேர்ட் ஒன். திஸ் மேட் தாரோ சேடர் தென் எவர். இதை கேட்கும்போது தாரோக்கு ரொம்பவே ஒரு சோகமாக ஆகுறாங்க. ஏன்னா அவங்களால அந்த ஒரு ட்ரிங்க் இருக்கு இல்லையா, சேக் ட்ரிங்க், அதை தன்னால் வாங்கி தர முடியாது. பிகாஸ் அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அதனால் அவங்க ரொம்ப சோகமாகறாங்க. திஸ் மேட் தாரோ சேடர் தென் எவர் ஃபார் த ஹார்ட் வார்மிங் ட்ரிங்க் கால் சேக் வாஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். அது ஒரு ட்ரிங்க் சொல்லியிருந்தா இல்லையா, அதோட நேம் சேக்குன்னு சொல்கிறாங்க. சி த மீனிங். சேக் மீன் அ பாப்புலர் ஜாப்பனீஸ் ட்ரிங்க். ஸோ பேசிக்லி த ஸ்டோரி விச் இஸ் ஹேப்பன் இன் ஜப்பான். ஸோ சேக் மீன் அ பாப்புலர் ஜாப்பனீஸ் ட்ரிங்க். எஸ். ஸோ அந்த சேக் இவங்களால அந்தளவுக்கு எக்ஸ்பென்சிவான திங்கை இவங்களால் வாங்க முடியல. அதுவே எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஹவு டு ஐ ஏர்ன் மோர் மணி? என்னால் எப்படி மோர் மணி சம்பாதிக்க முடியும்? ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படி சொல்லி ஹி ஆஸ்க்ட் ஹிம்செல்ஃப். அவனை கேட்டுக்கிறான். ஹவு டு ஐ கெட் அ லிட்டில் சேக் ஃபார் மை புவர் ஓல்டு ஃபாதர்? என்னால் எப்படி கொஞ்சமான ஒரு சேக்கு கூட என்னோடய அப்பாவுக்கு நான் எப்படி வாங்கி கொடுக்க போகிறேன் அப்படி சொல்லி தனக்குள்ளே கொஷின் கேட்டுக்கிறாங்க. he decided to work harder than before. ஓகே ஃபைன், இதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி நிறையா ஒர்க் ஹார்ட் பண்ணி தான் வேலை செஞ்சிட்ருக்கோம்.
ஸோ அதை விட நம்ம இன்னமும் இதுக்கப்புறம் ரொம்ப அதிகமாக ஹார்ட் ஒர்க் பண்ணோன்னா நம்மளால் கொஞ்சம் மணி ரொம்ப லிட்டில் பிட் கொஞ்சம் அதிகமாக ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அந்த அமௌண்ட்டில் நம்மளோட டேடிக்கு சேக் வாங்க கொடுக்க முடியும் அப்படி சொல்லி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ ஹியர் எக்ஸ்பென்சிவ் மீன்ஸ் காஸ்ட்லி, ரொம்ப காஸ்ட்லியான திங்ஸ். எஸ், தென் next morning, Taro jumped out of bed earlier than usual and made his way to the forest. So next morning, தாரோ எப்போவுமே எந்திருக்கிறத விட ரொம்ப ஏர்லியராகவே பெட்லேருந்து எழுந்திரிச்சு தன்னோட யூஷுவல் வேலை என்ன வுட் கட் பண்ணுறது தான். ஸோ சீக்கிரமாக எழுந்திரிச்சு காட்டுக்கு போயிட்டு வுட் கட் பண்ணலாம் அப்படி சொல்லி தயாராகிறாங்க. ஹீ சாப்டு மீன்ஸ் கட் இன் 2 pieces. வுட் கட் பண்ணுறது தான் சாப். சரிங்களா? ஹீ சாப்ட் அண்ட் கட் ஆஸ் த சன் கிளைம். ஸோ சன் வரதுக்கு முன்னாடியே ஏர்லியராக காட்டுக்கு போயாச்சு. ஸோ இவங்க கீப் ஆன் கட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சூரியன் உதிக்குது. அண்ட் சூன் ஹி வாஸ் ஸோ வார்ம். ஸோ கண்டினியூஸாக இங்கே ஒர்க் செய்ய அவங்களால ஒன்றும் முடியல. தட் ஹி ஹேட் டு டேக் ஆஃப் ஹிஸ் ஜாக்கெட், விச் மீன்ஸ் ரொம்ப டயர்ட் ஆகுது, ட்ரெஸ் ஃபுல்லாக ஸ்வெட் ஆகுது. ஸோ அதனால் இங்கே என்ன பண்ணுறாங்க, இவங்களோட ஜாக்கெட் வந்து ரிமூவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹிஸ் மவுத் வாஸ் ட்ரை. ஸோ கீப் ஆன் வேலை செய்யறதுனால he felt so thirsty and dry. His face was wet with sweat. ஸோ அவங்க ஃபேஸ் ஃபுல்லாமே ரொம்ப வேர்வையால் கொட்டிகிட்ருக்கு. My poor old father, he thought, if only he was as warm as. என்னோட poor old fatherக்கு கண்டிப்பாக நான் சேக் வாங்கி கொடுத்தா தான் அவங்களால வார்மாக இருக்க முடியும் அப்படி சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. And with that he began to chop even faster. ஸோ அந்த தாட் இவனுக்கு வந்ததுனால கண்டிப்பாக நம்ம டயர்ட் ஆக தான் செய்து இருந்தாலுமே நம்ம டயர்ட் ஆகாமல் கீப்பாக நம்மளால் வேலை செஞ்சால் மட்டுமே கொஞ்சம் லிட்டில் பிட் மணி அதிகமாக ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அந்த மணியில் நம்மளோட டேடிக்கு கொஞ்சமாவது வாங்கி தர முடியும் அப்படின்ற ஒரு யோசனை கீப்பான அவனுக்கு வந்துகிட்டே இருக்குது. ஸோ அந்த தாட் வந்ததுக்கப்புறம் he just began to chop even faster than before. Yes, and with that he began to chop even faster, thinking of the extra money he must earn to buy the sake to warm the old man's bones. ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மணி ஏர்ன் பண்ணால் மட்டுமே நம்ம டேடிக்கு அந்த சேக் வாங்கி கொடுக்க முடியும். ப்ளஸ் நம்மளோட ஓல்டு மேன்ஸோட போன்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக முடியும் அப்படி சொல்லி யோசிக்கிறாங்க. தென் சடன்லி தாரோ ஸ்டாப்டு சாப்பிங். ஸோ சடனாக ஏதோ ஒரு விஷயம் அங்கே நடக்குது. ஸோ என்னாச்சுன்னா தாரோ வந்து சடனாக கட் பண்ணுறது ஸ்டாப் பண்ணுறாங்க. வாட் வாஸ் தட் சவுண்ட் he heard? ஏதோ சவுண்ட் அங்கே கேட்குது அப்படி சொல்லி இவங்க ஸ்டன் ஆகி அதை கேட்டுட்ருக்காங்க. could it possibly be rushing water? எனக்கு என்ன தோணுதோ இது ஏதோ ஒரு ஸ்ட்ரீம் மாதிரி தண்ணி கொட்டிகிட்டு இருக்க சத்தம் கேட்குது அப்படி சொல்லி தனக்குள்ளே யோசிக்கிறாங்க. தாரோ could not remember ever seeing or hearing a rushing stream in that part of the forest. ஸோ தாரோ இதுக்கு முன்னாடி அங்கே எந்த ஒரு குட்டி நீர்வீழ்ச்சி பார்த்தது கிடையாது, கேள்விப்பட்டது கிடையாது, அவன் காதால் அந்த சத்தத்தை அவன் உணர்ந்ததே கிடையாது. ஸோ இப்போ என்ன இந்த காட்டில் இந்த மாதிரி சத்தம் வந்துட்டுருக்குன்னு சொல்லி அவன் ஒரு மாதிரி புதுசாக பார்த்துக்கிறான். ஹி வாஸ் வெரி thirsty. அவனுக்கு ரொம்பவே தாகமாக இருக்குது. தி ஆக்ஸ் dropped out of his hands and he ran in the direction of the sound. அவன் கையில் இந்த ஆக்ஸை வந்து கீழே வச்சுட்டு ஸோ எந்த திசையில் சத்தம் விச் மீன் நீர்வீழ்ச்சி சத்தம் எங்கே அதிகமாக இருக்கோ ஸோ அந்த திசையை பார்த்து நடக்க ஆரம்பிக்கிறான். தென் Taro saw a beautiful little waterfall hidden behind a rock. ஸோ போய் பார்க்கும்போது அங்கே ஒரு குட்டியாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு லிட்டில் வாட்டர்ஃபால், ஒரு சின்ன நீர்வீழ்ச்சி இருக்குது. அதுவும் எதுக்கு பின்னாடி இருக்குன்னா ஒரு பாறைக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்க மாதிரி அந்த குட்டி நீர்வீழ்ச்சி இருக்குது. ஸோ kneeling at a place where the water flowed quietly, he cupped a little in his hands and put it to his lips. ஸோ நீர்வீழ்ச்சி கிட்ட போயிட்டு முட்டி போட்டு என்ன பண்ணுறான்னா ஒரு கையில் தண்ணி எடுத்து அருந்துறான். ஸோ அதை சாப்பிடும்போது வாஸ் இட் வாட்டர், இது தண்ணி மாதிரி இல்லையே அப்படி சொல்லி அவனுக்கு ஒரு கொஷின் வருது. ஆர் வாஸ் இட் சேக், இது தண்ணியா அப்படின்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு சேக் ட்ரிங்கா அப்படி சொல்லி அவனுக்குள்ளே அவனே கொஷின் கேட்டுக்கிறான். ஹீ டேஸ்டட் இட் அகெயின் அண்ட் அகெயின். ஸோ இது எனக்கு இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ நான் மறுபடியும் என்ன பண்ண போகிறேன், டேஸ்ட் பண்ண போகிறேன், இது வாட்டரா இல்லை சேக்கா அப்படின்றத நான் எனக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அப்படி சொல்லிட்டு மறுபடியும் அவன் என்ன செய்ய ஆரம்பிக்கிறான்னா he stated it again and again and always it was the delicious shake instead of cold water. ஸோ நீர்வீழ்ச்சியில் சேக் இருக்குமா, நார்மல் கோல்ட் வாட்டர் தானே இருக்கும். பட் இவனுக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா instead of cold water he felt a delicious shake. Yes. Taro quickly filled the pitcher he had with him and hurried home. ஸோ ஹியர் பிக்சர் மீன் அ பாட் யூஸ்வலி மேட் ஆஃப் மட். ஸோ மண்ணால் செய்வாங்க இல்லையா அந்த ஒரு பிக்சர், ஒரு பாத்திரம், ஒரு மட் பாட். சரிங்களா? ஸோ என்ன வேகமாக பண்ணுறான்னா அந்த பாட்டில் கொஞ்சம் சேக் எடுத்து வச்சுக்கிறான். அண்ட் சடனாக வந்து
வீட்டுக்கு வேகமாக கிளம்ப ஆரம்பிக்கிறான். The old man was delighted with the shake. ஸோ இதை பார்க்கும்போது தன்னோட ஃபாதர் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. ஓ, இவன் சேக்கு கொண்டு வந்திருக்கான், தன்னோட மகன் வந்து சேக் கொண்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. Let's see. So this is a picture. Taro drinking a cup of shake from a little stream. After only one swallow of the liquid, he stopped shivering and did a little dance in the middle of the floor. So தன்னுடைய அப்பா, which means தாரோட அப்பா, only one swallow, ஒரு கொஞ்சமாக எடுத்து விழுங்கினதுக்கு அப்புறமே, அந்த லிக்விடை விழுங்கினதுக்கப்புறம் அவங்க ரொம்ப ஹாப்பியாக வராங்க, ரொம்ப டிலைட்டாக ஆகுறாங்க. விச் மீன்ஸ் அவங்களுடைய நடுங்கும் தன்மை எல்லாமே ஸ்டாப் ஆயிடுச்சு. அண்ட் சின்னதாக ஒரு லிட்டில் டான்ஸும் ஆடுறாங்க. யாருன்னா தாரோஸ் ஃபாதர். எஸ். அண்ட் that afternoon a neighbor stopped by for a visit. So that ஒரு நாள் ஆஃப்டர்நூன் என்ன ஆகுதுன்னா, ஸோ தாரோ வீட்டுக்கு நெய்பர் பக்கத்தில் இருக்கவங்க ஒரு விசிட் சும்மா பார்க்க விசாரிக்க வராங்க. தாரோஸ் ஃபாதர் பொலைட்லி ஆஃபர்ட் ஹர் அ கப் ஆஃப் த shake. ஸோ தாரோஸ் ஃபாதர், இப்போ நம்ம வீட்டுக்கு பண்ண நம்ம விருந்தளிப்போம் இல்லையா, தண்ணி கொடுக்கறது, சாப்பிட்ற, அந்த மாதிரி தாரோஸ் ஃபாதர் வந்து தன்னுடைய நெய்பருக்கு என்ன பண்ணுறாங்க, கப் ஆஃப் shake வந்து கொடுக்குறாங்க. The lady drank it greedily and thanked the old man. ஸோ லேடி என்ன பண்ணுறாங்க, குடிக்கிறாங்க, ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க, ப்ளஸ் ஓல்டு மேனுக்கும் ஸோ தேங்க்ஸ் அப்படி சொல்கிறாங்க. தென் தாரோ told her the story of the magic waterfall. ஸோ தாரோ வந்து ஒரு செல்ஃபிஷ் மேன் கிடையாது, ரொம்ப ஹானஸ்டாக இருப்பான், ப்ளஸ் ரொம்ப கைண்டான ஒரு கேரக்டர், ப்ளஸ் ஒரு பேஷன்ஸான ஒரு பர்சனாலிட்டி. இங்கே என்ன பண்ணுறாங்க, தாரோ இந்த விஷயத்த நெய்பர்கிட்ட இல்லை தன்னோட வில்லேஜர்கிட்ட மறைச்சிருக்கலாம். பட் இவங்க ஹானஸ்ட்டாக என்ன பண்ணுறாங்க, எல்லாருக்கும் இந்த விஷயத்த ஷேர் பண்ணுறாங்க. திஸ் இஸ் ஸோ ஸ்பெஷல் அபவுட் த கேரக்டர் தாரோ. தென் தாரோ டோல்ட் ஹர் த ஸ்டோரி ஆஃப் த மேஜிக் வாட்டர்ஃபால். ஸோ இது போல் நான் காட்டுக்கு போனேன், வுட் கட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அப்போது நான் ஒரு மேஜிக்கான ஒரு வாட்டர்ஃபால் நான் பார்த்தேன், அங்கேருந்து கொண்டு வந்தது தான் இது அப்படி சொல்லி எல்லா கதையுமே நெய்பர்கிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. Thanking them for the delicious drink, she left in a hurry. அப்படிங்களா, நீங்கள் சொன்னதெல்லாம் ஓகே தான் அப்படி சொல்லி அந்த டெலிஷியஸ் ட்ரிங்க்குக்கு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு இவங்க சடனாக அந்த வீட்டிலேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. பை நைட் ஃபால் ஷீ ஹேட் ஸ்ப்ரெட் த ஸ்டோரி த்ரூ அவுட் த ஹோல் வில்லேஜ். ஸோ என்னாச்சுன்னா வித்தின் ஒன் நைட்டில் அந்த நெய்பர் வந்து ஹோல் வில்லேஜில் இருக்க எல்லா மக்களுக்கும் இந்த கதையை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டாங்க. And that evening there was a long procession of visitors to the woodcutter's house. ஸோ அந்த ஈவினிங் அந்த டே ஈவினிங்கே என்னாச்சுன்னா, விச் மீன் அவங்க வில்லேஜில் இருக்கவங்க எல்லாருமே லைன் ஃபார்ம் பண்ணி woodcutter அவங்க வீட்டுக்கு முன்னாடி நின்றுட்டுருக்காங்க. ஈச் மேன் ஹர்ட் த ஸ்டோரி ஆஃப் த வாட்டர்ஃபால். ஸோ எல்லாருக்குமே இந்த ஸ்டோரி எதை பற்றின ஸ்டோரினா இந்த வாட்டர்ஃபாலை பற்றின ஸ்டோரி நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அண்ட் டுக் எ சிப் ஆஃப் த shake in less than an hour the picture was empty. ஸோ எல்லாருக்குமே கொஞ்சம் shake வந்து ஒரு சிப் கொடுக்குறாங்க. வித்தின் அ ஹார் அந்த பிக்சர் அந்த பாட் இருக்கு இல்லையா, ஸோ அது எல்லாமே காலி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் மார்னிங் தாரோ ஸ்டார்டட் ஃபார் ஒர்க் ஈவன் ஏர்லியர் தேன் த மார்னிங் பிஃபோர். ஸோ நெக்ஸ்ட் மார்னிங் என்ன ஆகுதுன்னா, தாரோ எப்பயுமே எழுந்துக்கிறத விட கொஞ்சம் ஏர்லியராகவே எழுந்திருக்காங்க. எதுக்குன்னா காட்டுக்கு போயிட்டு வுட் கட் பண்ணோம் அப்படின்றதுக்காக. ஹீ கேரிட் வித் ஹிம் த லார்ஜஸ்ட் பிக்சர். ஸோ இன்றைக்கி அவங்க என்ன கொண்டு போகிறாங்கன்னா, பிக்சர் வந்து சின்னதாக இல்லாமல் ரொம்பவே பெருசாக கொண்டு போகிறாங்க. ஹீ வேர்ன் ஃபார் ஹி இன்டெண்டட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டு கோ டு த வாட்டர்ஃபால். ஸோ எப்பவுமே டேரெக்டாக போயிட்டு அவங்க வுட் தான் கட் பண்ணுவாங்க. பட் இன்றைக்கி அவங்களோட தாட் என்னென்னா, டேரெக்டாக போயிட்டு நம்ம ஃபர்ஸ்ட்டு போய் நம்மளோட வேலை என்ன, நம்மளோட இன்டென்ஷன் என்னென்னா அங்கே போய் shake கொண்டு வரணும் அப்படின்றது தான் அவங்க இன்டென்ஷன். ஸோ அதனால தான் அவங்க பெரிய பிக்சராக இன்றைக்கி கொண்டு போகிறாங்க. When he reached it, he found to his great surprise all his neighbor there. ஸோ அங்கே போய் சேர்றதுக்கு முன்னாடி இவங்களோட வில்லேஜஸ் பீப்புளெலாம் இருக்காங்க இல்லையா, ஸோ இவனுக்கு முன்னாடி அங்கே எல்லாமே அசம்பிள் ஆகிருக்காங்க. இதை பார்க்கும்போது அவனுக்கு ஒரு பெரிய கிரேட் சர்ப்ரைஸாக இருக்குது. யாருக்குன்னா அந்த கேரக்டர் தாரோ. They were carrying pitchers, jars, buckets, anything they could find to hold the magic shake. Which means இந்த மாதிரியே எல்லோரும் பிக்சர், ஜார்ஸ், பக்கெட்ஸ் இந்த மாதிரி நிறைய பாத்திரங்கள் வச்சுருக்காங்க. விச் மீன் அங்கே இருக்கிற மேஜிக் ஷேக் வந்து வீட்டுக்கு கொண்டு போகணும் அப்படின்ற தாட்டில். Then one villager knelt and held his mouth under the waterfall to drink. ஸோ ஒரு வில்லேஜர் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த லிட்டில் வாட்டர்ஃபால் கிட்ட கீழே போயிட்டு ஒரு சிப் எடுத்து குடிக்கிறாங்க. பட் இட் நாட் அட் ஆல் மேஜிக் shake. He drank again and again, then shouted angrily.
ஸோ ஓகே இதுனா தண்ணி மாதிரி இருக்குது, சரி மறுபடியும் ஒன்ஸ் குடிக்கலாம் அப்படின்னு ட்ரிங்க் பண்ணும்போது அது அப்போவும் அது வாட்டராக தான் இருக்குது. ஸோ அவங்களுக்கு ரொம்ப கோவம் வருது, ரொம்ப ஆங்கிரியோட ஷவுட் பண்ணுறாங்க, வாட்டர் நத்திங் பட் வாட்டர், இது தண்ணி தான், இது சேக் கிடையாது, இட்ஸ் ஆல் வாட்டர் அப்படி சொல்லி ரொம்ப கோவம் வருது அவங்களுக்கு. அதர்ஸ் ஆல்சோ ட்ரை. ஸோ இவங்க இல்லாமல் ஸோ லைனில் இருக்கவங்க எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்குறாங்க, எல்லாரும் அது குடிக்கும்போது அது வாட்டராக தான் இருக்குது, அது சேக் கிடையாது. பட் தேர் வாஸ் நோ சேக், ஒன்லி கோல்ட் வாட்டர். அது யாருக்குமே அது சேக்க இல்லை, எல்லாருக்குமே அது நார்மல் கோல்ட் வாட்டராக தான் இருக்குது. ஸோ அவங்க எல்லாமே ரொம்ப கோவத்தோடு இருக்காங்க. And come to next page. Yeah, this is a picture. So villagers are standing there and shouting. So behind the rock, Taro is seeing the whole scenario. Yes, 11th point. We have been tricked. So here the word tricked mean deceived. Deceived mean நம்ம எல்லாருமே ஏமாற்றப்பட்டுட்டோம், நம்ம எல்லாருமே ஏமாந்துட்டோம் அப்படி சொல்லி ரொம்ப ஷவுட் பண்ணுறாங்க. We have been tricked, shouted the villagers. வேர் இஸ் தாரோ, தாரோ எங்கே, அவன் எங்கே, அவனை நான் பார்க்கணும் அப்படி சொல்லி எல்லாருமே ரொம்ப கோவமாக இருக்காங்க. லெட் அஸ் drown him in this waterfall. அவன் இங்கே வந்தானா இந்த தண்ணீர்லேயே அவனை மூழ்கிடுவேன் அப்படி சொல்லி ரொம்ப கோவத்தோடு எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. பட் தாரோ had been wise enough to slip behind a rock when he saw how things were going. ஸோ தாரோ என்ன பண்ணுறான், சரி இப்போ நம்ம போகக்கூடாது, நம்ம இந்த ராக் பின்னாடி இருந்து ஒளிஞ்சிருந்து என்ன தான் நடந்துகிட்ருக்கு, என்ன தான் சிச்சுவேஷன் இப்படி இருக்குது சொல்லி நம்ம பார்த்துட்டு இருக்கலாம் சொல்லி ஒளிஞ்சிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. ஹி வாஸ் நோ வேர் டு பி ஃபவுண்ட். ஸோ எல்லோரும் தேடுறாங்க, அவன் அங்கே இல்லை. கம் டு 12th பாயிண்ட். Muttering their anger and disappointment, the villagers left the place one by one. ஸோ மியூட்ரிங் மீன்ஸ் அவங்களுடைய கோவத்தெல்லாம் ஒரு மாதிரி முணுமுணுத்துக்கிட்டே அந்த இடத்துலேருந்து அவங்க எல்லாருமே போகிறாங்க. விச் மீன்ஸ் அவங்களுக்கு பெரிய ஒரு டிஸப்பாயிண்ட், அவங்க ரொம்ப ஆசையோடு வந்தாங்க, பெரிய பெரிய பிக்சர்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க. எதுக்குன்னா அங்கேருந்து ஒரு சேக் கொஞ்சமாவது வீட்டுக்கு கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனில் வந்தாங்க. ஸோ இது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றமாக இருந்தது. அதனால் அவங்களோட ஆங்கர் எல்லாமே ஒரு மாதிரி முணுமுணுத்துட்டே வீட்டுக்கு கிளம்புறாங்க. தாரோ கேம் அவுட் ஃப்ரம் ஹிஸ் ஹைடிங் பிளேஸ். ஸோ எல்லோரும் போனதுக்கப்புறம் தாரோ ஒளிஞ்சிருந்தா இல்லையா, ஸோ அங்கேருந்து வெளியில் வந்து பார்க்குறான். வாஸ் இட் ட்ரூ, இங்கே நடந்தது எல்லாமே உண்மைதானா அப்படின்னு தனக்குள்ளே கேட்டுக்கிறாங்க. அவங்க ரொம்ப ஆச்சரியமாக, ஹி வண்டர்ட், ரொம்ப ஆச்சரியமாக கேட்குறாங்க, தனக்குள்ளேயே அவங்க கேட்டுக்கிறாங்க. ஹூ மீன்ஸ் தாரோ. வாஸ் எ சேக் அ ட்ரீம், அப்போது நான் சேக் குடிச்சது வீட்டுக்கு கொண்டு போனது அது எல்லாமே ஒரு கனவு தான், நான் பகல் கனவா அப்படி சொல்லி தனக்குள்ளே கொஷின் கேட்டுக்கிறாங்க. ஒன்ஸ் மோர் ஹீ காட் அ லிட்டில் லிக்விட் இன் ஹிஸ் ஹேண்ட் அண்ட் புட் இட் டு ஹிஸ் லிப்ஸ். ஸோ இது எல்லாமே உண்மை தானா, இதை வந்து நான் கன்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்ற விதத்தில் ஸோ மறுபடியும் போகிறாங்க வாட்டர் ஃபால் கிட்ட, ஒரு கப் ஆஃப் சேக் எடுக்கிறாங்க, அதை மறுபடியும் ட்ரிங்க் பண்ணுறாங்க. இட் வாஸ் த சேம் ஃபைன் சேக், அது அவனுக்கு மட்டுமே ஒரு ஃபைன் சேக், நாட் அட் ஆல் கோல்ட் வாட்டர். அவனுக்கு அது தண்ணியாக ஒரு கோல்ட் ட்ரிங்க் வாட்டராக இல்லாமல் அது அவனுக்கு மட்டும் ரொம்ப காஸ்ட்லியான ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு சேக், ஒரு ட்ரிங்க், அது அவனுக்கு ஃபீல் ஆகுது. டு த தாட்ஃபுல் சன், அவன் ரொம்ப ஒரு ஹானஸ்டான பர்சன், ஒரு நேர்மையாக இருப்பான் மற்றவங்கிட்ட, நாட் ஓன்லி பேரண்ட்ஸ், நெய்பர்ஸ் எல்லாருக்கிட்டையுமே ஒரு பேஷன்ஸாக ரொம்ப கைண்டாக இருக்கிற ஒரு கேரக்டர். டு த தாட்ஃபுல் சன் த மேஜிக் வாட்டர் ஃபால் கேவ் த டெலிஷியஸ் சேக். ஸோ இவ்வளோ ஒரு நல்ல கேரக்டராக இருக்கிறதுனால அந்த வாட்டர் ஃபால் அவனுக்கு ஒரு மேஜிக்லாம் இருந்திருக்கு. டு எவ்ரி ஒன் எல்ஸ் இட் கேவ் ஒன்லி கோல்ட் வாட்டர். ஸோ ஃபார் எவ்ரி ஒன் எல்ஸ் த லிட்டில் வாட்டர் ஃபால் கேவ் ஒன்லி அ கோல்ட் வாட்டர். But to him, the character Taro alone often drank a sip of sake. Come to next page. Yes, finally, 13th point. The story of Taro and his magic waterfall reached the emperor of Japan. Already told you know, இந்த இன்சிடெண்ட் வந்து ஜப்பானில் நடந்த ஒரு விஷயம். ஸோ இந்த தாரோடைய ஸ்டோரி அண்ட் ஹிஸ் மேஜிக் வாட்டர்ஃபால் இந்த விஷயம் எல்லாமே எம்பரர் ஆஃப் ஜப்பான் அவங்களுடைய காதுக்கு போய் சேருது. He sent for the young woodcutter and rewarded him with 20 pieces of gold for having been so good and kind. ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு கேள்விப்பட்டதுக்கப்புறம் ஸோ ஆள் விட்டு யங் woodcutter அழைச்சு என்ன பண்ணுறாங்கன்னா 20 pieces of gold அவங்களுக்கு கொடுக்குறாங்க. விச் மீன்ஸ் தாரோ ரொம்ப குட் கேரக்டராக இருக்கிறதுனாலையும் ப்ளஸ் கைண்டாக இருக்கிறதுனாலையும் அன்செல்ஃபிஷாக இருக்கிறதுனாலையும் அவங்களோட கேரக்டரை அப்ரிஷியேட் பண்ணி 20 பீஸ் ஆஃப் கோல்டு வந்து எம்பரர் ஆஃப் ஜப்பான் கொடுக்குறாரு. தென் ஹீ நேம் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஃபவுண்டைன் இன் த சிட்டி ஆஃப்டர் தாரோ. ஸோ ஹீ நேம் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஃபவுண்டைன். ஸோ தன்னுடைய பேர்லே வந்து அந்த ஒரு மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஃபவுண்டைன் இருக்கட்டும் அப்படி சொல்லி தன்னுடைய பேரை தாரோ அப்படி சொல்லி சொல்கிறாங்க. திஸ் said the emperor was to encourage all children to honor and obey their parents.
ஸோ அந்த எம்பரர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ பொதுவாகவே சில்ட்ரனை நம்ம என்கரேஜ் பண்ணணும், விச் மீன்ஸ் அவங்கள ஹானஸ்ட்டாக வளர்க்கணும், ஆஸ் வெல் அஸ் கைண்டாக இருக்கணும். தென் எவ்ரி ஒன் ஷுட் ஒபே தயர் பேரண்ட்ஸ் வேர்ட் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் தாராவை கூப்பிட்டு அவங்கள என்கரேஜ் பண்ணுறாங்க அண்ட் கிவிங் 20 more pieces of gold. So from this story, actually the story which is happened, the incident happened in Japan, Japanese story. So the moral of the story is, so every children, you all people, you have to obey your teacher's word, parents word, elders word, even younger ones word, because everyone have a different which means a good character. சில பிள்ளைங்க வந்து கைண்டாக இருப்பாங்க, சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஒபீடியண்ட்டாக இருப்பாங்க. ஸோ எல்லாருக்கிட்டேயும் எல்லா விஷயம் நம்மளால் எதிர்பார்க்க முடியாது. ஸோ ஒவ்வொருத்தங்கிட்டையும் ஒவ்வொரு விஷயம் இருக்குது. ஸோ உங்ககிட்ட விச் மீன்ஸ் நீங்கள் ஆங்கர் அடிக்கடி கோவப்படுவீங்க அப்படின்னா உங்களுடைய கோவத்தை வந்து நீங்கள் சப்ரஸ் பண்ணிக்கணும், குறைச்சிக்கணும். ஸோ உங்ககிட்ட நீங்கள் பெரியவங்கிட்ட நீங்கள் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், எல்லாரையும் நீங்கள் ரொம்ப கைண்டாக பொலைட்டாக ட்ரீட் பண்ணணும், சரிங்களா? ஸோ இன் ஃபர்தர் டேஸ் யூ ஷுட் ஒபே யுவர் பேரண்ட்ஸ் வேர்ட்ஸ் அண்ட் கிவ் ஆல் ரெஸ்பெக்ட் வித் யுவர் எல்டர்ஸ் டு யுவர் எல்டர்ஸ் அண்ட் be a good children and be a good citizen for our country. Thank you all.